வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். நம்ம வந்து ஏற்கனவே பார்ட் 1ல் வந்து மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ கோட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கோட்லேயே நிறைய விதமான கோட் வந்து இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு விதமான கோட் ஸ்டைல். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஷோல்டரை மட்டும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ 2 சைடு ஷோல்டருமே ஜாயின் பண்ணிக்கணும். ஒருவேளை நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏதாவது ஒரு பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது அப்படின்னா, அது நம்ம என்ன செய்யணும்னா, கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து ஆம்ஹோல் சைடு வந்து வச்சிடணும். ஏன் அப்படின்னா, கட் பண்ணும்போது ஆம்ஹோல் சைடு கட் பண்ணால் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. கழுத்து பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து வலியதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம கழுத்து பக்கம் வந்து நேராக வச்சுட்டு அதிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி 2 சைடு ஷோல்டருமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே ஷோல்டர் வந்து ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, ரஃப் அடித்து தான் நம்ம வந்து தைக்கணும். ஆரம்பிக்கும் போதும் ரஃப் அடிங்க, முடிக்கும் போதும் ரஃப் அடித்து முடிச்சுக்கோங்க. 2-3 தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஆம்ஹோல் சைடு வந்து எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். நான் ஆம்ஹோல் சைடு வந்து கட் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை வந்து வராது. இதே நீங்கள் கழுத்து பக்கம் வெட்டினீங்க அப்படின்னா மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அதேமாரி நம்ம கட் பண்ணும்போது அந்த வளைவு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டிருப்போம்ல, அந்த இடத்துல தான் கட் பண்ணணும். வளைவுகளை வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி வளைவை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஆம்ஹோல் அளவு வந்து பெருசாயிரும், அதாவது அந்த இடம் வந்து லூஸ் ஆயிரும். இப்போ நான் வந்து முந்தி பாட்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். கீழே வந்து நம்ம எப்போதும் 1/2 இன்ச் வந்து சீமன்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதே 1/2 இன்ச்சு சீமன்ஸ் வந்து கொடுத்து நான் தைக்க போகிறேன். எப்படின்னா, நம்மளோட டாப்போட ரைட் சைடும் அந்த குஞ்சம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ரைட் சைடும் மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ராங் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி வந்து எடுத்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து கீழே டவுன் சைடு வந்து திருப்பிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு விடணும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, திருப்பிட்டு அதுக்கு மேலே படிமான தையல் வந்து போடுறேன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடும் நம்ம கெட்ட பக்கம் வந்து தையல் விழுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு வந்து படிமான தையல் வந்து மேலே போட்டுறணும். கீழே வந்து அந்த குஞ்சம் வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, கிராஸ் பீஸ் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தைக்கணும்ல. அதனால் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து தையல் வந்து போட போகிறேன். நம்ம ப்ளவுஸுக்கு கழுத்து அடிச்சுட்டு இருப்போம்ல, அந்த மெத்தடில் தான் நான் தைக்கேன். நீங்கள் பைப்பிங் வைக்கிறது அப்படின்னாலும் உங்களோட விருப்பம், பைப்பிங் வந்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் வருதோ அந்த இடத்துலலாம் ஊசியை நிப்பாட்டி இழுக்காமல் நீட்டாக வந்து தைச்சிடுங்க. கிராஸ் பீஸையும் இழுக்காதீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸு டாப் போர்ஷன் அந்த கோட் மாடல் இருக்குல்ல, அதையும் வந்து இழுக்காதீங்க. இழுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்த மாதிரி ஆயிரும். அதனால் கிராஸ்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டி ஒரு வளைவு கொடுத்து வந்து திருப்புங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைவில் எப்படி திருப்பணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 இன்ச்சு வந்து சீம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அப்படியே வந்து தையல் வந்து போடுங்க. இப்போ நான் ஊசியை நிறுத்திட்டே பாருங்கள், அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வர இடத்துல ஊசியை வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் தைக்க ஆரம்பிக்கேன். தைச்சிட்டு இப்போ கழுத்து அந்த ஷோல்டர்லாம் வரும்ல, அந்த இடத்துல தைக்க போகிறோம். தைச்சி அப்படி அந்த சைடும் இதேமாரி கார்னர் இருக்கும், அந்த சைடும் அதேமாதிரி நிப்பாட்டி லைட்டாக டேன் பண்ணி அந்த இடத்துலையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதேமாதிரி லாஸ்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க.
மேலே கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். எந்த ஃபோல்டிங் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு துணிக்கு மேலே வந்து மடித்து கீழேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து தச்சு வந்து எடுக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயமே அந்த கார்னர் வந்து டர்ன் பண்ணுறது தான். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்து வந்து தையல் போடுங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பாருங்கள். பொறுமையாக வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஒன் சைடு மடிச்சு அடித்தோமா, இன்மே நினச்சின்னா வெளியே ராங் சைடு திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம படிமான தையல் வந்து போட போகிறோம். அதாவது மொத்தமாக திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ராங் சைடு பிக்சர். ராங் சைடு இப்படி தான் இருக்கும். ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கோட் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும்.
ராங் சைடு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வந்துடும். இந்த இடத்துல அந்த ஷார்ப்பாக இருக்கா அந்த இடத்துல வந்து நம்ம லூப் வந்து வைக்கணும். அதை நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் லூப் வந்து கட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் திருப்பிட்டு நல்லா ரஃப் அடிச்சுட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் மொத்தமாக. நம்ம சைடு சீம் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோட் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிக்சரை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து இதாக இருக்கும். ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து வந்துருந்துச்சு. இதை நீங்கள் வந்து வெறுமனே கோட் இல்லாமல் இந்த மேக்ஸி மாதிரியும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கோட் போட்டிங்கனாலும் இன்னுமே ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிக்சர் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி லூப்பும் அந்த பட்டனும் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் இது போட்டிருந்த பிக்சர் வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.